என்னை படி படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. லீவுக்கு வந்தாலே படி படின்னு சொல்லி அதனால நான் வீட்டுக்கே வர மாட்டேன். எங்க அப்பா கொண்டாட்டி வர ஒண்டியா வந்து மாட்டே மாட்டேன். அம்மா பார்க்கத்தான் சின்னது செம்ம கொடுமாக்காருங்க. யாரெல்லாம் அடி வாங்கிக்கோங்க தெரியும். ஐ திங்க் உங்களுக்கு அவ்வளவு தரும்ல. நான் அடிச்சு பிரவீனா சீசன் தான் தரும். ஏன்னா முன்ன செகு வந்து பைஸ்கல்ல முன்னுக்கு போவாங்க, பின்னால நாங்க வந்து குடு குடு புத்தகத்துக்கு ஓடுறோம். ஓ டியூஷன்னா ஒரு நாள் எத்தனை நாள் படிப்பீங்க? ஒரு 2 hour. நான் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் சந்தோஷம். ஆனா எனக்குள்ளார I need everybody to ஒருங்கி ஒருங்கி ஒருங்கும் போது ஒளியும் வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். Mrs. Kalpan, as the eldest brother, he is a very responsible brother. He did everything, whatever he can for his sisters and brothers and for the whole family. We all wish to thank him very, very much. God bless him. அவர் பர்த்டே கொண்டாடுற எங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், அண்ணன் தம்பிங்களாம் வந்து ஒன்னா சேரணும், அந்த நோக்கத்துல தான் அந்த பர்த்டே அவர் செய்வார் வருஷம் வருஷம். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருனால குடும்பம் ஒத்துமையா இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஆண்டு காலமா நாங்க போனாலும் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் எங்க குடும்பம் அப்படியே ஒத்துமையா வாழும். இங்க தான் என் சைல்ட்ஹுட் ஸ்டார்ட் ஆச்சு. I don't want now Chegu is the one. Chegu became busy. I think she has done a lot for the family. If family built, Chegu is one of the main reasons. Yeah, I do agree. If Chegu wasn't here, I don't think many of you. Yes. அவங்களுக்காக ஒரு கை தட்டு. Chegu! Chegu Kala! It's sometimes a nightmare for me to imagine. Chegu இல்லனா யார் இந்த வீட்டை வந்து பார்க்கலாம். Correct. Everyone actually has contributed. நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு அண்ணன் தம்பிங்கெல்லாம் என் குடும்பத்தில் ஒரு 2 தம்பிக்கு தான். ஆனால் எனக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் எனக்கு அண்ணன் தம்பிக்கு தான். அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் என் அக்கா தங்கச்சிங்க தான். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் அவங்ககிட்ட யாருக்கிட்டையும் என்கிட்ட சண்டை போட்டதில்லை. அவங்களும் யாரும் என்கிட்ட சண்டை போட்டதில்லை. இப்போ கூட அன்பாக தான் பார்ப்பாங்க. எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிக்கும். அனைவரும் அன்பானுங்க அன்பானுங்க அன்பானுங்க. நன்றி. I heard this uncle named Kalpiripa before registration. அவரோட Persian Don Murray family must have his name. I don't know why it's so special about him. பார்த்ததே இல்லை. Must have registration முடிஞ்சாலே லிஸ்ட்ல டேபிள்ல பேர் இருக்கணும். I said why so important? Who's the person? Show me first. And registration வந்து camera ஓட. Okay, I don't know about him. Just the first time meeting him. But second time I met him during invitation. He said must call personally. Then okay, something very big man. Okay, I called personally. I called 2 times, but I couldn't get through. Uncle still came to the function. After came to the family inside. Then I know it's really very different level man. It's like he paid the big price, his personal life, to gain these members. I feel like okay, nobody can do that. And every man is got an individual, family, personal. But Uncle started totally different. I feel like nobody can be that. Lot of sacrifice to be these 3 people, this family. So I know it's something very special. ரொம்ப ஸ்பெஷல்னா என்னோட ஃபங்க்ஷன்னா அங்கிள் மீன் கண்டிப்பாக இருக்கும் பேர் கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ அங்கிள் ஃபங்க்ஷன் வந்தாகணும். ஸோ டுடே ஐ கேனாட் ஐ ஃபீல் லைக் வெரி அஷீம். என்னோட ரொம்ப பிஸி வேலை ஓடிட்டு இருக்கேன். ஸோ ஐ கேனாட் மேக் இட் அப்படி இருந்துச்சு. பட் மை ஒய்ஃப் ஒன் மீட்டிங் வர சொல்லிட்டேன். போய் அவனை வந்துட்டு 1:30 அடிச்சு பிடிச்சி ஓடியாந்தேன். ஏன்னா அங்கிள் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். அது எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும் எனக்கு. ஸோ ஐ ஆல்ரெடி புட் அங்கிள் லைக் வெரி priority list. அங்கிள் ஃபங்க்ஷனாக சரி நம்ம ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கிள் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அங்கிள் அந்த பொசிஷன் தான் ரெடி. தென் கல்லுன்னு கேட்டு இருப்பாரு. என் ஏரியாவில் கல்லே கிடைக்காத இருக்காரு.
யாரோ சொல்லிட்டாங்க இல்லாம கல் இருக்குன்னு எனக்கு ஐடியா. ஏன்னா கல்லெல்லாம் கிடைக்காது, கல் இல்ல வரும். அது ஒரு வாய்ப்பாம் இன்சிடென்ட் இருக்காது. தேங்க்யூ அங்கிள். I enjoy this moment. It's a everyday moment, like we're already reaching 72 uncle this year, 73. 73. I feel like every minute is a important moment for us, not for you. It's for us with you. It's totally different. When baby born, it's our time. Now you reaching a different level. It's our moment with you. Totally. Thank you for the moment with us. Thank you so much, uncle. அப்போது அவ்வளோ தண்ணி தவிர்த்து கூட ஒரு ஐஸ்கிரீம் இல்லாமல் காஃபி போட்டு குடிப்பீங்க. அதை பார்ப்போம் நாங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து ஃபார்ம் 5ல் நீங்கள் கேளுக்கு போய் ஒரு 200 வெள்ளி சம்பளத்துக்கு முத போனீங்க சொல்லுவீங்க. அது பிற்பாடு நீங்கள் இம்மிங் சொன்ன மாதிரி வருவீங்க எங்களை பார்க்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 22 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சுனா 22 வயசுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு செய்யாத ஒன்றுமே இல்லை. எவ்வளோ செஞ்சிட்டீங்க, என் பிள்ளைங்களுக்கும் செஞ்சிட்டீங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்களால் அதை உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. நீங்களும் ஏற்றுக்க மாட்டீங்க எங்களால் முடிஞ்சு செஞ்சால் கூட. ஆனால் நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட இல்லாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அண்ணா என்ன சொல்றது தெரியல. நான் இதுக்கு மேலே சொன்னா ரொம்ப அழுந்துருவேன். இந்த குடும்பத்துக்கே நீங்க ரொம்ப அர்ப்பணிச்சிட்டீங்க. அம்மா அப்பா இடத்தாண்ட வந்து நீங்களும் அக்காவும் இருந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து எங்க பிள்ளைங்களும் உங்க பாதையில போய் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. எல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வீட்டு பிள்ளைங்க எல்லாம். அது உங்களால தான் நான் சொல்ல முடியுண்ணே. விளக்கு கூட இருக்குது, மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுக்கிட்டு தான் ராத்திரி படிப்பீங்க ஒண்டியா மின்னுக்கு. அது புக்கி சென்டர்ல இருக்க போது. ஆனால் நாங்கெல்லாம் தூங்குவோம், நீங்கள் விடிய விடிய படிப்பீங்க. I'm very angry with some of my cousins who didn't turn up. But anyway, I've been coming since small. Anyway, I'm not sure most of you all know my story. When I was born, the next day I was brought to Kalangusa. My mother was very ill. So my history started in this house. Devi Prima and Sandi Prima are the one who both raised me up and breastfeed me. Until my mother recovered, only then I came to this. My mother came to fetch me. So as from Penang all the way I came over here, I started my memories. During my school days and the days that I born, I mean from the days, school holidays and all the others, I spent my time with Ravina, Ramesh and all of my generations over here. So the first time I learned to ride cycle is from Yoga Mama. He taught me how to ride bicycle with Vicky and Pravina. And we used to have a small swing behind, a lot of coconut trees, a lot of plantation and stuff was over here. So all those memories are fading little by little. I hope we can build that back again. So that will be a very good moment for us. I'm not sure about all this upcoming generation, have they endured that? But when I was small, wonderful memories. Me, Vicky, Satya and all those, we used to play and all our moral values, our competition in education, everything started here. So all the good values, everything was taken back from here. And uncle, thank you to you, thank you to Chegu, and thank you to all my mama, atta, Peripa, Chitti, everybody. So all of you play a very important role in my life for whoever I am over here now today. Thank you. இவ சொல்ல வேண்டியது அவ சிரிக்கிறா. அப்ப வந்து என்னன்னா நம்ம வீட்டு லேடிஸ்ல இருக்காங்கல தபளை பக்காய் எல்லாம் ஷாப்பிங் போயிடுச்சீங்க. யார்கிட்ட விட்டுட்டு பிகம் கல்ட்டர் அவரு முன்ன பிடிக்கணும்னா வீட்டுல வந்துட்டு அந்த முன்னுக்கு ஹால்ல ஒரு நாக்காளி இருக்கும், நியூஸ் பேப்பர் திறந்து தான் படிப்பாரு. அப்ப நான் வந்து என்ன கிறிஸ்டியன் வயசு இருக்குமா விக்கி? கிறிஸ்டியனோட கிறிஸ்டியனோட பாய் ஓடி இருக்கார்ல அந்த வயசு தான் இருக்கும். எனக்கு சத்யா விக்கி all 3 hours at the same age group. So we were playing on the lawn over here and this dog Tommy னு சொல்றது, I'm not sure many of you all still remember, யாரை பார்த்தாலும் கடிக்கும். And I love to irritate the dog a lot. போய் சும்மாவே போய் நோண்டுவேன். ஸோ அப்போ என்னாச்சு, நம்ம இந்த ரம்புட்டான் ட்ரீ இருக்குல்ல, யூஸ் டு பி a big area over here. அப்பெல்லாம் இந்த ஷேட்லாம் இருக்காது, ஒரு பக்கம் ட்ரீ எங்க நடுவில் இருக்கும். அந்த நாயை போய் நான் நோண்டி விட்டேன். 3 பேர் அங்க இருக்கோம்.
அப்ப நான் இப்ப வந்து என்ன சைஸ்ல இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் மினி சைஸ்ல இருப்பேன் வச்சுக்கோங்க. சேம் சப்பி ஃபேட் பாய். நாய் தொட்டிடுச்சு. தொட்டல நானே விக்கி சத்யா 3 பேரும் எடுத்தோம் மான் கராத்தி ஸ்பீட்டர். விக்கி பூண்டா நானும் பூந்துட்டேன். ஓகே சொல்ல மறந்த விஷயம். முதல்ல பூந்துட்டேன், ரெண்டாவது சத்யா பூந்துட்டான். அவளை பிடிச்சு இழுத்துனே மட்டும் பூந்துட்டான். உனக்கு பூந்து பார்த்துட்டு அப்பா நம்ம பூந்துல தப்பிச்சிட்டோம். திரும்பி பார்க்க சத்யாவை காணோம். எங்கன்னு பார்த்தியா தோமி வாயுவது கிடக்கலாம். ஒரே கட்டி வடித்த. இந்த கதை பெரியமா பெரியப்பாக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சு சத்தமான கதை தான். வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. எங்க அங்க அந்த நகை கடை இருக்கும். என்ன நகை கடை விற்கிறது? 916 கடைன்னு சொல்லுவாங்க கொலம்சால. அப்ப அந்த கடையில என்னதான் இருக்கு? ஒரே ஒரு சைனீஸ் ஷாப் அந்த தலை அந்த ரிவர் சைக்கிள் இருக்கும் சொல்லுவாங்க. அந்த போட்டோ கடை கிட்டது அதுல. ஆமா எல்லாம் அங்க போயிட்டாங்க. வீக்கெண்ட் பயந்துட்டாரு. என்ன பண்ணிருப்பாரு இல்லைங்க. நேரா போயிட்டு எல்லாத்துக்கும் அப்ப வந்து ஒரு வேலையான டாய்ஸ் M16 கன். அந்த டைம் அமுக்குனா நெருப்புல வரும். அவனுக்கு கடி வாங்கினா ஆனா இங்க 3 பேருக்கு கண்டி காட்டுச்சு. அதனால இன்னைக்கு சத்யா இல்ல. ஆனா சத்யாக்கு ரொம்ப டைம் சொல்லி இல்ல வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். இது ஒண்ணு நடந்துச்சு. ரெண்டாவது வந்து எழுதி வந்து இல்ல நானே சொல்லிட்டேன். அதாவது வந்து வீட்டுல ஒரு பையனை வந்து நாங்க ஏமாத்தணும். எப்படின்னா வந்து இங்க நடுவில் ஒரு கட்டையன் எங்க ஹைட்டுக்கு எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு இளநீ மரம் இருந்துச்சு. இங்கிலீஷ் ஏன்னா ஐ எம் தமிழ். சோ என்னாச்சு அந்த இளநீ வந்து நாங்க ஒரு மூங்கி வச்சு ஒரு சங்கோல் வச்சு கட்டி ஆளுக்கு மண்டையில ஒரு ஹெல்மெட் எல்லாம் அந்த கிறிஸ்டியன் வயசுல இருக்கும் போது அப்ப கிறிஸ்டியன் அப்ப வந்து ஒரு 7-8 வயசு. அப்ப சண்முகாக்கு ஒரு 3 வயசு இருக்கும் அந்த டைம்ல. நாங்க இளநியை பறிச்சு நான் பறிப்பேன், கீழே விடுவோம், எல்லாம் ஹெல்மெட் மண்டையில விடுவோம். ஓகே எல்லாம் போட்டு வெட்டி நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்க 3 பேர் தான் அவங்களே நிற்போம். சண்முகா அங்கேங்க வந்துட்டு நாங்க எடுக்கிறோம். எனக்கு வேணும்னு சொன்னான். நம்ம அந்த வயசுலயே சரியான கெட்டவன். நான் ரொம்ப கெட்டவன். நான் கடுப்பாயிட்டேன். குடிக்கிறோம் அவன் வந்துட்டு ஒண்ணு எஃபோர்ட் போடணும். எங்க மண்டையில வந்து என்னன்னா ட்ரையல் வந்து சும்மாவே கொத்தி எடுத்தோம். மண்டையில வந்து வந்துச்சு. அதோட வீட்டுல இருக்க ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு கொத்தி திருப்பி எடுத்தோம். சேஃப்டி அப்பதான் கத்துக்கிட்டோம். சேஃப்டி தானே கொத்தி எடுக்கும் போது உடனே வந்து விக்கி வெட்டும். அப்ப வந்து விக்கிக்கு வெட்டலாம் தெரியும். வெட்டி கஷ்டப்பட்டு எல்லாரும் அப்படியே குடிச்சு இருப்போம். அங்கேருந்து வந்தான் சண்முகா எனக்கு வேணும்னு. ரொம்ப அட்டகாசம். முன்ன வந்து அவர் என்ன சொன்னா கொடுத்துடணும். நான் பார்த்தேன் அவனை இப்படியா பண்றேன்னு. அங்க வெளியே இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி. இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்துச்சு. நீ இப்படியா அவனை பண்றேன்னு சொல்லிட்டு இளநீ விடுக்க. அப்ப என்ன 5-7-8 வயசா இருக்கும். டேப் போட்ட நரைச்சி இந்த ஐயா குடின்னு சொல்லிட்டோம். அவரு குடிச்சு நைஸ் சோ இந்த மாதிரி சட்டெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. சோ அதான் இது என்னன்னா இந்த மாதிரி மெமரிஸ் ரொம்ப. ஏன்னா பொன்னாங்கல இருந்து மதர் வந்து எனி ஷார்ட் ஹாலிடேஸ் லாங் ஹாலிடேஸ் she will just directly send me off. எப்படி வரணும்னா ஒண்டியா ட்ரெயின் எடுத்து வந்துருவேன். ஸோ நம்ம ஈப்போக்கு வருவேன். பெரியப்பா வந்து ட்ரெயினில் வந்து ஸ்டேஷன் ஏற்றிக்கு வரீங்க. ஸ்டேஷனில் ஒண்டியா வருவேன். கேகேஎம் உட்காந்துக்குவேன். இந்த செகண்ட் கிளாஸ் கோச்சில் வந்து இறங்கும்போது பெரியப்பா அங்கே ஏற்றிக்கு வரும். அப்படி போயிடும். ஒண்டியாவே வருவேன். ஐ லவ் டு கம் ஹியர். ஸோ அன்டில் டுடே ஐ மேக் இட் அ பாயிண்ட். எந்த ஈவென்ட் இருந்தாலும் கடிக் ஷாட்லாம் ஐ ஜஸ்ட் லவ் டு பி அரவுண்ட் ஹியர். And I love all of you. Thank you. பார்த்து தான் போவீங்க. எனக்குமே எங்களை மறக்கவே மாட்டேங்க. எங்கே போனாலும் எங்கள் 13-15 பேரும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அண்ணன் அவருக்கு வெளியில் அவருக்கு சிறந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அவரோட நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அவர் கூட சேர்ந்து இந்த பிறந்த நாள் மகிழ்ச்சியாகவும் வேலையில் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அண்ணன் பத்தி சொல்றேன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியாது. நல்லா தான் சொல்லுங்க ஸ்பீச்.
எங்க பே சிஸ்டம் எங்க பே சிஸ்டம் பாட்டு பாடுற மியூட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா படிச்சுட்டு போனா father is not around. Very unfortunate. அம்மா டாக்டர் வைத்தியன் அப்பா 60 வயசோட இறந்துட்டாரு. எங்க அண்ணன் பத்தி சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ரோல் மாடலுங்க, அவரெல்லாம் ரோல் மாடல். எனக்கு விருப்பம் இல்லை, ரொம்ப குறைவு தான் அங்கிள் கூட. இருந்தாலும் அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்குள்ள நிகழ்வு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அவரோட பர்த்டே செகண்ட் தான் அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கணும்னு நினைச்சுதான் அது செஞ்சிருக்காரு. கண்டிப்பா எனக்கு தெரியும் அது. சோ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் டீச்சர்னா கொஞ்சமாச்சும் கொண்டு வரணும்ல, அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவர் இனிமையாகவும், யார் ஒருவர் இனிமையாகவும் முறையாகவும் மற்றவங்ககிட்ட பேசுறாங்களோ அவங்க மற்றவங்களோட மனசை கவர முடியும். இன்னொன்னு இவர் சொல்றத, இந்த மாதிரி உள்ளவர் இவர் சொல்றத அனைவரும் கேட்டு நடப்பாங்க. அந்த கேப்பபிலிட்டி அங்கிளுக்கு இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர் எந்த விஷயத்த முறையாகவும், எனக்கு தெரிஞ்சு முறையாகவும் இனிமையாகவும் அவர் சொல்ல முடியும். அதனால தான் இவ்வளவு பேர் வந்திருக்கோம். இந்த வராதவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு காரணம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். என்னோட 2 சன்னும் வரவே இல்லை. என்ன காரணம்னு சொன்னா, போன வாரம் தான் அவங்க விடுமுறை முடிஞ்சு போனாங்க. திரும்ப வந்தாங்கன்னு சொன்னா இன்னும் 1 வாரம் அவங்க குவாரண்டைன்ல இருக்கணும், தனியா இருக்கணும். அவங்களுக்கு அது முடியல, அதனால இது வந்துட்டாங்க. வேற எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க இல்லை. ஆனா வருத்தப்படுறாங்க. முத கூட கால் பண்ண, தாத்தா வீட்லயே இருக்கீங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க 2 பேரும். மிஸ் பண்றாங்க இந்த நிகழ்வு. அடுத்தது அங்கிளை பத்தி இந்த ஒரு விஷயம் தான். 2வது இந்த ஃபேமிலி, நான் சிஸ்டர்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இங்க வரணும்னு சொன்னா முதல் விஷயம் மனசுல இருக்கிறது ஒரு பயம். குடும்பத்தை விட்டு வரமே, இங்க என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கு நிறைய, ஏன்னா நான் தான் வீட்டுல கடைசி பிள்ளை இருந்தால இன்னும் கூட சின்ன பிள்ளை மாதிரி தான். அந்த பயம் அதிகமா இருக்கும் நான் திருமணம் செய்து வரும்பொழுது. ஆனா இங்க வரும்போது ஒரு ஃபீல் என்னன்னா, பாதுகாப்பு ஃபீலிங் அது எனக்கு இந்த ஃபேமிலிக்கு வந்தோடனே இருந்தது. செக்யூர். ஒவ்வொரு லேடிஸ்க்கும் அது ரொம்ப முக்கியம். அத இந்த ஃபேமிலியில எல்லாரும் எனக்கு கொடுத்தாங்க. நான் நம்புறேன், அது எனக்கு கொடுத்தாங்க. நான் கேள் போனா கேள் அங்கிள் இதை பாத்துக்கோங்க, அந்த ஒரு நினைப்பு வரும் எனக்கு. எனக்கு இன்னும் அந்த மனசுல இன்னும் என்ன இருக்கும், அது இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போய் இத்தனை வருஷமா ஒண்டியா இருக்காரு. ஆனா யாரும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்யறாரு. என்னன்னாக்கா 15 குடும்பத்தையும் பிறந்த வச்சாவோ, பர்த்டே வச்சாவோ, ஒரு கல்யாணமோ எதுவுமே மிஸ் ஆகாம எல்லாத்தையும் பேர பிள்ளைங்களாம், என்னோட தாய் தகப்பமாய் நின்று பேர பிள்ளைங்களாம் பார்த்துட்டு போவாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துல எங்க பெரிய அக்காவும் எங்க பெரிய அண்ணனும் தான் பெரிய தலை. ஆனா அவங்கள பார்த்து இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஆண்டவன் பிடித்த எல்லாம் நல்லா இருக்காங்க, சந்தோஷம். இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஜஸ்ட் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, மாமா மந்தி கேளுக்கு போனாரு, இன்ன வரைக்கும் அங்கேயே இருக்காரு அப்படின்ட்டு. எங்க அம்மாக்கு ஒரு வருத்தம், மாமா அவ்வளவு தூரத்துல இருக்குது இன்ன வரைக்கும். மாமா நாங்க நிறைய வாட்டி உங்களை விசிட் பண்ணது இல்லை, ஆனா அம்மாக்குள்ள அந்த வேதனை இருக்கும். நான் எங்க அண்ணனை போய் அங்க பாக்கல அப்படின்னு. இப்போ
கூட நான் இங்க வந்தது பிகாஸ் ஆஃப் மை மதர். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ட்டு. எங்க அம்மா மந்தியிலிருந்து எனக்கு சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க எங்க அண்ணன் வந்து கர்ணன் அப்படின்ட்டு. அது ஏன்னு எனக்கு மீனிங் புரியல. ஆக்சுவலி நான் சின்ன பிள்ளைல இன்ன வரைக்கும் he keeps on giving and I'm still receiving it. And I cannot pay back in any way. So thank you so much mama. And என் ஃபேமிலி சார்பாக என்ன சொல்றது, ஆக்சுவலி என் ஃபேமிலி கிட்டே நாங்கெல்லாம் வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ், எனக்கு அது தெரியும். So I'll just take this chance. If let's say we have hurt anybody without my knowledge, I'm very very sorry. யாரும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க அம்மாக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம்னா நீங்க இந்த 15 பேர் தான். அதனால தான் நீங்க எல்லாம் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா she'll be very hurt. எங்க அம்மாக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இல்ல. We all our nephew, niece, be waiting for Peripa to come back for Deepavali. I think everyone will tell this, but this is the most memorable thing that we will be waiting for Peripa, because he will buy for us patas and come. Okay, so gifts, of course, he gave us ampao until today. Even I'm married until now, even I got 2 children. Until now, every ampao will be given by him. Okay, but the cherished moment is when he's here. The patas will be there. We already know that he will buy back. Okay, same thing that I think what Peripa have done for all of us. We have no words to tell him thanks anymore because he has done a lot for everyone. Okay, same thing during the Deepavali. He will not let us spend much money, but he will do everything for all the family members. Okay, so even until today we go for makan, he will still do the same thing. So even I'm now 39. If I go to the shop, before I could go and pay, he will do the food payment without my knowledge. So he does that. So all this, I think, not to me, to all the siblings, niece, nephew, everything he does the same. Okay. So thanks a lot, Peripa. We wish you a long life, Peripa. Take care. பிரேக்லாம் இருந்துச்சு. அப்ப வந்துட்டு சேகு வந்துட்டு கடைக்கு போக சொன்னாங்க. கடைக்கு போக சொன்ன நடந்து போலான்னு சொன்னோன்னே அப்ப விசு அங்கிள் இருந்தாங்க. அங்க அங்கிள் அங்கிட்டு உட்காந்து இருக்கும் போது இவர் ஓடி வந்துட்டு சாவி கொடுக்க மோட்டர் எடுத்து போ எடுத்து இந்த மோட்டர் எடுத்து வந்து நின்ட்டாரு. எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நான் உட்கார போறேன். அப்பதான் காலை வச்சு இப்படி 1வது கரை சக்கர திருட்டாரு. நான் இப்படி கால் நின்று அப்படி நின்ட்டேன். வாட்டர் போச்சு ஸ்ட்ரெயிட்டா போனேன். யூட்டர் போய் அன்னூர்ல புதிருச்சு. சூரிய அன்னூர்ல இருக்காரு. அதுதான். அதுக்கப்புறம் காலு போய் சாஞ்சண்டியில தான் வந்து 1 வாரம் இருந்தாரு போல. கால வாட்டர் வர டைம் ஆச்சு. பெரியப்பாவோட ஸ்வீட் மூமெண்ட்னா, பெரியப்பா நான் ஹோம் 3 படிக்கும் போது என்னை பிணைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரம் நான் அவரோட இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹோட்டல்ல தங்குறோம் போறேன். அவர் தான் என்னை கூட்டிட்டு போயிட்டு ஹோட்டல்லாம் தங்க வச்சு எல்லாமே எனக்கு இது பண்ணி இருந்தது. அதான் ஸ்வீட் மூமெண்ட். முன்ன வந்து டிராயிங் வரைவாரு. அதாவது வரைஞ்சாருன்னா ரொம்ப அழகா வரைவாரு, நல்லா வரைவாரு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப வரைஞ்சிருக்க போது அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு தெரியாம மெலோ குடிச்சிட்டு இருந்தாரு. அவர் மறந்துட்டாரு மெலோ குடிச்சாரு. மெலோ கொடுக்கவே இல்லை எனக்கு. நான் பார்த்தேன் மெலோ வச்சுட்டு இவர் வரைஞ்சுக்கிட்டு மெலோ குடிக்கிறாரு வச்சுக்கிட்டு. நான் அவர் இப்படி போன நான் என்ன செஞ்சேன், அந்த மெலோ எடுத்து குடிச்சிட்டேன். அவரு இப்படி திரும்பணும்னே மெலோ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டேன். போயிட்டு வந்தேன்னா அது வந்து மெலோ இல்ல, அவர் வந்து ஓட்ட கலர் அடிச்சார்ல கிளாஸ்ல போட்டு அந்த கலரு மெலோ போட்டா குடிச்சு அந்த போட்டு அப்படியே எடுத்து அப்படியே பேசாம வந்துட்டேன். நன்றி. ரொம்ப வார்மா வெல்கம் பண்ணாங்க.
before even get married to Darwin, traditional Kalyan Bandadhukku munna, I visited Peripa's house. So I can feel like a fatherly feeling when first time he met me, he hugged me and said welcome, idella. So that's where I know that kind of a very good bonding that I had with Peripa. And also in the family only very unique. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட side relatives எல்லாமே இருக்காங்க, but I never seen anyone so unite like this. So என்னை கேட்டா இது வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, what is the best thing that happened in my marriage life? First thing நான் சொல்லுவேன் என்னோட parents-in-law, my father-in-law, my mother-in-law is the best that anyone could have. Then because அவங்க என்னோட parents-in-law தான் actually கற்றுக் கொடுத்தாங்க, அதாவது யூனிட்டினா என்ன. டேடி வந்து கூட சொன்னாங்க, நம்ம இது நாக்க கடிச்சிட்டோம்னா நம்ம தூக்கி போட்டுருவோமா இல்லை. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன் இன் எவ்ரி ஃபேமிலி. ஸோ தட்ஸ் த வேல்யூ தட் ஐ லேர்ன் when I came into this family. And then கேல் பெரியப்பா பற்றி என்ன சொல்லணும்னா, I liked about him is very detailed and very punctual. I learned a lot. பஞ்சுவல்னா என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, பெரியப்பா ஃபங்க்ஷன், பெரியப்பா பார்க்க போகிறோம், அவ்வளோ ஒர்க் தான். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட் 7 o'clock means we will be there maybe 6:30, 6:45 இருந்துருவாங்க. So everyone has to be there. So it's a must that good things that I learned from Peripa. And then the detail, I say கூட சொன்னாங்களா இந்த orange இந்த இது. Okay, so this kind of value that எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. And at this age, my father-க்கும் அங்கிள்க்கும் பெரியப்பாக்கும் ஒரு ஏஜ், பட் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. ஈவன் நியூ டெக்னாலஜி, வீடியோ எடுக்குவாங்க, வீடியோ போட சொன்னால் செய்வாங்க, எனிதிங் யூ கேன் டூ. ஸோ இட்ஸ் அமேசிங் திங் தட் நாட் எவ்ரி ஒன் கேன் டூ. ஸோ ஆல் தீஸ் வந்து நான் ஆல்வேஸ் லுக் ஹை ஆன் தி. அண்ட் ஒரு ஃபேமிலி யுனைட்டட் இருக்கணும்னா அதுக்கு ஒரு லீடர் வேணும். ஸோ ஐ ஆல்வேஸ் see பெரியப்பா as a leader. ஒரு லீடர் இல்லாமன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக போகாது. So I learned what is leadership actually from Peripa as well. So all this is a very good value, and thank you so much, Uncle. Actually I learned a lot, and thank you for always treat me as a part of family members. நான் வந்து ஒரு அவுட்சைடர் மாதிரி எனக்கு எந்த சிச்சுவேஷன்லையும் ஃபீல் பண்ணதே இல்லை. ஈவன் கசின் சிஸ்டர் ஆடணும் அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, நீ வந்து இல்லை நீ ஆடாத, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எவ்ரி ஒன் will welcome me like own sister, including my aunties, uncle, எல்லாமே அப்படி தான். So I feel so happy and touched.